ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி ரொம்ப சத்தான வெள்ளை சோளம் வரகரிசியை வச்சு குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம நார்மலாக குழிப்பணியாரத்துக்கு அரிசியில் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். முதல்ல அதுக்கு நாம் சோளத்தெல்லாம் ஊற வச்சிடலாம். நான் வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். 1 கப் அளவு வெள்ளை சோளமும் 1/2 கப் அளவு வரகரிசி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு 1/4 கப் அளவு வெள்ளை உளுந்து, நீங்கள் கருப்பு உளுந்து இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்து 4-5 முறை நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 6 மணி நேரத்தில் இந்த சோளம் நல்லா ஊறிடும். இப்போ பார்த்திங்கன்னா சோளம் அரிசியெல்லாம் நல்லா ஊறிருக்கு. இப்போ கிரைண்டரில் போட்டு அரைக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைச்சிக்க போகிறேன். மிக்சியில் அரைச்சிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு மிக்சி ஜாருக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கழுவி அந்த தண்ணியும் இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு போட்டு மாவை நல்லா கலந்துக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாகவும் இல்லை ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் இது மாதிரி லைட்டாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 6 மணி நேரம் இந்த மாவை புளிக்க விட்டுறலாம். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு நார்மலாக நம்ம இட்லி தோசைக்கு அரைக்கிற மாதிரி பொங்கி, அந்த மாவு மாதிரி பொங்கி வராது. இது லைட்டாக பொங்கி இருக்குது, ஆனால் மாவு புளிச்சிருக்கு. நான் இன்றைக்கி இந்த பணியாரத்துக்கு வெங்காயமும் கேரட்டையும் வதக்கி எடுத்துக்க போகிறேன். அதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு துருவின கேரட்டையும் பொடியாக கட் பண்ண ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையும் போட்டு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து வெங்காயத்தையும் கேரட்டையும் நல்லா வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் கேரட் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் மாவில் சேர்த்து. இந்த மாவை நீங்கள் 2ஆக பிரித்து கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து இனிப்பு பணியாரமாக செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி எல்லா மாவுலேயும் இந்த வெங்காயம் கேரட்டை சேர்த்து தான் பணியாரமாக சுட்டு எடுக்க போகிறேன். இப்போ ஆறுனதுக்கப்புறமா இந்த கேரட் வெங்காய கலவையை சேர்த்து கலந்து பார்த்தா இந்த மாவு கொஞ்சம் திக்காக இருக்குது. அதனால் 2 கரண்டி அளவு தண்ணி சேர்த்து மாவு நல்லா கலந்துட்டு இப்போ பணியாரம் சுட்டுடலாம். பணியாரங்கள் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மூடி போட்டு ஒரு சைடு 2 நிமிஷம் வேக விடுங்க. திருப்பி போட்டு இன்னொரு சைடு 2 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா நல்ல கலர் மாதிரி சூப்பரான நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பணியாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கார சட்னி, புளி சட்னி, வெங்காய சட்னி, எல்லா சட்னியும் புளிப்பான சட்னி எது வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இல்லைன்னா நான்வெஜ் கிரேவி, நல்லா காரசாரமாக இருக்க நான்வெஜ் கிரேவி வச்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான பணியாரம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெறுமனே சாப்பிட இந்த வெங்காயம் கேரட் போட்டு வெறுமனே சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.